ஸோ நம்ம வந்து பேசிக்காக வந்து மாடலிங்கு என்னென்ன டூல்ஸு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துட்டோம், கிளியராக பார்த்துட்டோம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே நிறைய டூல்ஸ் இருக்குது மாடலிங்கில். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போவுமே சொன்னால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம வந்து வேறு கோர்ஸில் வந்து அதை வந்து நம்ம வந்து சொல்லித்தரேன். பட் உங்களுக்கு பேசிக்காக ரொம்பவும் அவசியமான டூல்ஸ் வந்து இந்த டூல்ஸ் தான். இதை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்ம மாடலிங் முடிச்சிருவோம். ஓகே, இப்போது நம்ம பார்த்த டூல்ஸ்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து மாடல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூஸாக ஒரு சீரீஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஒன்று மாடலிங்கில் ஆரம்பித்து ஃபைனல் ரெண்டரிங் வச்சும் நம்ம வந்து இதை வந்து பார்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ கவனமாக பாருங்கள், நீங்களுமே நான் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பாருங்கள். அப்போ ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம மாடலிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோடா கேன். ஸோ நம்ம வந்து ஒரு பெப்சியோட சோடா கேன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி மாடல் பண்ண போகிறோம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான ரெஃபரன்ஸ் இமேஜ். இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை வச்சு தான் நம்ம வந்து மாடல் பண்ண போகிறோம். பெரும்பான்மையான 3D மாடல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேரக்டர் மாடல் ஆகட்டும், எந்த மாடல் ஆகட்டும், ரெஃபரன்ஸ் இமேஜை வச்சு தான் நம்ம பண்ணுவாங்க. அப்போ ஈஸியாக வரும். ஸோ இந்த வரைகிறதுக்குன்னே தனியாக ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க வரைஞ்சி கொடுக்குறத வச்சு ஃப்ரண்ட்டு டாப்பு இந்த மாதிரி ஃபேஸஸ், இது வந்து ஃப்ரண்ட்டு ஃபேஸ், இது வந்து டாப் ஃபேஸ், ஸோ இதை வந்து வச்சு மாடல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் எப்படி மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த கிளாஸில் நம்ம எடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாடலை வந்து ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு வந்து செட் பண்ணிக்குவோம். ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து செட் பண்ணால் தான் நம்ம அதை வச்சு மாடல் பண்ண முடியும். நம்ம டிஃபால்ட்டாக உள்ள சீனில் உள்ள எல்லாத்தையுமே எப்போதும் போல் அமைக்கி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த சீனில் நம்ம ஃப்ரண்ட் வியூக்கு போயிடுவோம். ஃப்ரண்ட் வியூக்கு போகிறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே உங்கள் கீபோர்டில் உள்ள நம்பர் பட்டனில் நான் 1 அமைக்கிங்க. 1 அமைக்கினாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்துடும். ஸோ இந்த வியூவில் வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை ஃப்ரண்ட் வியூக்கு செட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடு வரும். ஸோ இதில் போய் இமேஜில் போயிட்டு ரெஃபரன்ஸ் இமேஜில் போயிட்டு நமக்கு தேவையான அந்த இமேஜை நம்ம இங்கே கொண்டாந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை கொண்டாந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம சில வேலைகளை பார்த்துக்கலாம். என்ன பண்ணலான்னா இதோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இந்த கிரிட் தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை மூவ் பண்ணி இந்த ஃப்ரண்ட் வியூவை கொண்டாந்து சென்டரில் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு இந்த பாட்டில் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ இப்போ இதை வந்து மூவ் பண்ணி கிரிட்டை ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ இதான் கிரிட்டு அந்த லைனு. ஸோ இதை நம்ம மேலே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவில் நம்ம கரெக்டாக இதை ஃபேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டாப் வியூ போகணும். நீங்கள் ஆர்த்தோகிராஃபிக் நார்மலாக பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தெரியும். ஸோ சென்டர் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பட்டன் கிளிக் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு குழப்பம் வந்து அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வச்சுட்டோம். இன்னும் கூட இதை கொஞ்சம் பின்னாடி கூட தள்ளி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஆப்ஜெக்ட் வரப்போகுது. ஸோ அதனால் இது டிஸ்டர்பாக இருக்குன்னு நம்ம பின்னாடி தள்ளி வச்சிட்டோம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூ இதை வச்சு நம்ம ஷேப் கொண்டு வந்துடுவோம். டாப் வியூக்கான ஷேப் கொண்டு வரதுக்கு நம்ம வந்து டாப் வியூவில் போய்ட்டு நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். டாப் வியூக்கு வந்து 7 கிளிக் பண்ணால் டாப் வியூ வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ஆர்த்தோகிராஃபிக்கும் வந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி ஷிஃப்ட் ஏ இமேஜஸ் ரெஃபரன்ஸ் இமேஜ் சோடா கேன் ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போது இங்கே வந்து நம்ம வந்து கரெக்டாக இதுதான் நமக்கு டாப்பு. ஸோ இதையுமே நம்ம ஆப்போசிட் எனேபிள் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஸோ இதையுமே நமக்கு கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுக்கணும்.
ஓகே, இப்போ நம்ம வந்து டாப் வியூவும் செட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் வியூவும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாடலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை டாப் வியூவில் வச்சோமா, சாரி இதை மூவ் பண்ணி மேலே வச்சிடலாம். ஓகே, இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூவும் கிடச்சிருச்சு, டாப் வியூவும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மாடல் பண்ண சொல்லலாம். நான் ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கிறேன். ஸோ நான் 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட் வியூ போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை லாக் பண்ணிவிட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி லாக் பண்ணுறதுக்கு விசிபிலிட்டி போய் செலக்டபிளை வந்து எடுத்து விட்டிங்கன்னா இதை நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த இதுக்கும் போயிட்டு செலக்டபிள் எடுத்து. ஸோ ஏன்னா நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ண போகிற 3D இமேஜ் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இது செலக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ வந்துட்டோம். ஃப்ரண்ட் வியூவில் இப்போ நம்ம வந்து ஒரு சிலிண்டரை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேசிக் ஷேப் வந்து சிலிண்டர். Shift A மெஷ்ல போய்ட்டு சிலிண்டரை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து சிலிண்டர் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த சிலிண்டரை வந்து நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த சிலிண்டரை மேட்ச் பண்ணுறதுக்கு இதோட ரேடியஸ், அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒயர் ஃப்ரேம் மாற்றிக்கிறோம். ஜி அமைக்கிட்டு ஒயர் ஃப்ரேம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயர் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இதோட ரேடியஸ் நம்ம வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ இங்கே போயிட்டு நம்ம மூவ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இதை நம்ம அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து எஸ் அமைக்கி நான் நார்மலாக எஸ் அமைக்கிட்டு ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். நான் எஸ் அமைக்கிட்டு மறுபடியும் ஸ்கேல் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணுறேன் இந்த லைனுக்கு. ஓகே, நம்ம கரெக்டாக ஸ்கேல் பண்ணிட்டோம். நம்ம வெறும் எஸ்எம்கி அதாவது சென்டர் ஸ்கேல் பண்ணுறோம். எந்த விதமான XYZையும் கிளிக் பண்ணாமல் எஸ்ஸை மட்டும் அமைக்கி கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இதோட டைமென்ஷன் கரெக்டாக வந்து செட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதோட ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எடிட் மோட், ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு போயிடுவோம். ஸோ நான் வந்து சிம்பிளி டேப்பை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். டேப் ப்ரெஸ் பண்ணாக்கல எனக்கு எடிட் மோடுக்கு போயிடுச்சு. நான் இப்போது வெர்டெக்ஸ் மோடு போயிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன். ஸோ நான் மூவ் பண்ணுறம்போது நான் இதோட இந்தளவுக்கு வச்சுக்கிறேன். இதோட வாய்க்கட்ட அளவுக்கு நம்ம வச்சுக்குவோம். ஸோ அதே மாதிரி இதையும் மூவ் பண்ணி நான் கொண்டாந்து கீழே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சிலிண்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போய் பார்ப்போம். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போய்ட்டு இப்போதைக்கு மேலே உள்ளதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு ஒரு சிலிண்டர் வந்து கிடச்சிருச்சு. நமக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிது. இப்போ இந்த சிலிண்டரை தான் நம்ம மாடிஃபை பண்ணி கொண்டு போகிறோம். எப்படி முன்னாடி வந்து நம்ம ஒரு க்யூப் எடுத்து அதுலேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி சும்மா நம்ம வந்து பேசிக்காக பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மாடிஃபை பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம சிலிண்டரை வச்சு இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மறுபடியும் ஒயர் ஃப்ரேம் போய்க்கலாம். இப்போ நமக்கு என்ன தேவை, இங்கே ஒரு லூப் தேவை. ஸோ இங்கே ஒரு லூப் தேவை. ஏன்னா நம்ம இதை வந்து ஸ்கேல் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம சிம்பிளி நான் வந்து எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்கேல் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நான் ஸ்கேல் பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு இங்கேயுமே வந்து எனக்கு வந்து அப்படியே கிராஜுவலாக ஸ்கேல் ஆகி வந்தது. எனக்கு வந்து கிராஜுவலாக ஸ்கேல் ஆகக்கூடாது, எனக்கு இங்கேருந்து கிராஜுவலாக ஸ்கேல் ஆகி வரணும். அப்படிங்கும்போது இங்கே ஒரு லூப் போட்டு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு லூப் போட போகிறோம். நான் எட்ஜ் மோடு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே ஒரு எல்லோ வந்ததில்ல லைன். ஸோ நான் எல்லோ வந்ததுல ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி கீழே எடுத்துக்கு வரேன். கீழே எடுத்து வந்து எனக்கு இந்த இடத்துல வச்சு கரெக்டாக நான் ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டா எனக்கு அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது.
இப்போ நான் எட்ஜ் மோட் போயிட்டு வெர்டெக்ஸ் மோட் போயிடுறேன். வெர்டெக்ஸ் மோட் போயிட்டு இதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எங்கே சின்னதாகிடுது. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு இங்கே ஒரு எட்ஜ் லூப் தேவை. ஸோ நான் எட்ஜ் போய்ட்டு Ctrl+R செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கரெக்டாக இங்கே போய்ட்டு நான் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே ஒரு லூப் க்ரியேட் ஆகிடுது. நம்ம மறுபடியும் வெர்டெக்ஸ் மோட் போய்ட்டு இதை வந்து ஸ்கேல் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கிட்ட போகணும், உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை நம்பர் பேடில் டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிட்டே போயிடும். ஸோ உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்கேல் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த 2 ஷேப்புமே கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து மற்ற டீட்டெயிலாம் கொண்டு வரணும். ஸோ நமக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து நமக்கு இங்கே டீட்டெயில் கொடுக்கணும், மேலேயும் டீட்டெயில் கொடுக்கணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் 1 ப்ரெஸ் பண்ணி வந்து போயிட்டேன். அதே மாதிரி ஒயர் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு என்ன டீட்டெயில் கொடுக்க போகிறேன்னா, எனக்கு வந்து இங்கே வளைஞ்சு வருது. ஸோ இந்த வளைவு நம்ம கொண்டு வரதுக்கு மறுபடியும் நம்ம வந்து இங்கே ஒரு எட்ஜ் லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+R எனக்கு வந்து ஒரு 2 லூப் தேவை. ஸோ நான் வந்து Ctrl+R ப்ரெஸ் பண்ணாக்கில் எல்லோ வந்தாக்கில் என்னோடய மவுஸில் எதையுமே கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட்டு சென்டர் மவுஸ் பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணுறேன். எனக்கு 2 வந்து க்ரியேட் ஆகுது. அப்புறமா கிளிக் பண்ணுறேன். இன்னொரு தடவை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து எனக்கு இந்த லூப்பும் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஆல்ட் பிடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகே, இப்போ நான் ஆல்ட்டை பிடிச்சிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த லூப் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுது. இப்போ நான் ஸ்கேலை நார்மல் ஸ்கேல் வச்சுட்டு சென்டர் ஸ்கேல் பண்ணுறேன். ஓகே, இங்கேயுமே நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை மூவ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேல் பண்ணு. இப்போ இங்கே வந்துச்சு. இப்போ இங்கே ஒரு லூப் போட்டு நம்ம இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிட்டா அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் நான் ஃப்ரண்ட் வியூ போயிட்டு எனக்கு இன்னும் டீட்டெயில் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் அந்த டீட்டெயிலாம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ மேலே போகிறதுக்கு நான் பெர்ஸ்பெக்டிவ்க்கு வந்து நார்மலாக சென்டர் மவுஸ் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணாவே நீங்கள் எந்த வியூவில் இருக்கீங்களோ அந்த வியூவில் வந்து டேரெக்டாக வந்து பெர்ஸ்பெக்டிவ்க்கு மாறிடும். இப்போ நான் என்னோடய சாலிட் மோட் போயிட்டு இப்போது நான் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன். இல்லைனா 3 கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் ஃபேஸஸ். ஸோ இப்போது என்னோடய எட்ஜ் மோடை நான் கிளிக் பண்ண போகிறேன். 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு எட்ஜ் மோடு வந்துடும். ஆல்ட் ப்ளஸ் சிங்கிள் கிளிக். ஓகேவா? கிளிக் பண்ணாக்கில் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே இந்த லூப் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கலாம். நான் மவுஸ் நம்பர் பேடில் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ போயிடுச்சு. டாட் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து கிட்டே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே கொண்டு வரணும்.
அப்போது நான் இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணி மறுபடியும் இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜி ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன் எனக்கு மேலே மூவர். ஸோ நீங்கள் வந்து ஜீனா மேலே போகிறதுக்கு. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்துக்கலாம் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படின்னு. இல்லைனா நீங்கள் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நார்மலாக மூவ் டூல் எடுத்துகிட்டு எந்த டைரெக்ஷன் வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஓகேங்களா? இப்போது நமக்கு இங்கே ஒரு டீட்டெயில் கிடச்சிது. இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு வளைவு வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எட்ஜ் மோடு போய்ட்டு கண்ட்ரோலர் கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே எனக்கு இங்கே எக்ஸாக்ட்லி இங்கே தேவைப்படும். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்கேல் பண்ணி ஸோ இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே, எனக்கு இங்கே வளைஞ்சி இங்கே வருது. ஓகே, நம்ம இங்கே கூட ஒன்று ஒரு லூப் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு லூப் போட்டு லைட்டாக ஒரு ஸ்கேல். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல நம்ம பிவல் போட போகிறோம். பிவல் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லூப் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பேசிக் ஷேப் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நம்ம பெர்ஸ்பெக்டிவ் போயிட்டு இதை வந்து நம்ம வந்து சப்டிவிஷன் மாடிஃபையர் ஆட் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து இதோட ஸ்மூத் வந்து அப்ளை ஆகும். மெஷ் வந்து நமக்கு நிறையா அப்ளை ஆகி நமக்கு ஹை குவாலிட்டியில் மாடல் தெரியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் மாடிஃபையர் பேனல் போயிட்டு ஆட் மாடிஃபையர் சர்ச்சில் போய் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் அப்படின்றோம். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மெஷ் வந்து நல்லா குவாலிட்டியாக தெரியும். இதில் போயிட்டு நீங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம லெவல் 2, 3 வச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் நல்லாவே தெரியும். ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த மாடிஃபையர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபையரில் இங்கே டிஸ்பிளே மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மாடிஃபையர் வந்து இது ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா மாடிஃபையர் அப்ளை ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி எடுத்து விட்டிங்கன்னா மாடிஃபையர் இருக்காது. ஸோ மாடிஃபையர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை மாடிஃபையரே எனக்கு வேணாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு மாடிஃபையர் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ மாடிஃபையர் அப்ளை பண்ணி வச்சுட்டு நமக்கு எந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் தெரியுது, லூப் எங்கெங்கே ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஸ்மூத்னஸ் போடும்போது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு லூப் கண்ட்ரோல் இல்லை. எடிட் மோடில் போய்ட்டு ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இங்கே எந்த விதமான லூப்புமே இல்லை. ஸோ அதனால் இங்கேருந்தே நமக்கு வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ நம்ம இங்கே ஒரு லூப் ஆட் பண்ணி பார்ப்போம். 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதை நான் எடுத்து விட்றேன். இப்போதைக்கு கண்ட்ரோலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன். கண்ட்ரோலர் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கண்ட்ரோலர் போட்டு இங்கேயும் எனக்கு ஒரு லூப் வச்சுக்கிறேன். இப்போ நான் மாடிஃபையரை எனேபிள் பண்ணேன்னா எனக்கு வந்து இது வந்து எனக்கு கட்டுப்படுத்தும். ஸோ இந்த இடத்த ரொம்பவும் இப்படி போகாமல் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாயிருக்கு. இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு பெர்ஸ்பெக்டிவில் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ்ஸு சூப்பராக அப்ளை ஆகிருக்கு. ஸோ நமக்கு அந்த கண்ட்ரோல் லூப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டான இடத்துல.
இப்போ இன்னுமே இங்கே ஒரு 2-3 லூப் ஆட் பண்ணோம்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ப்பான ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ இந்த லூப்பை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ட் பிடிச்சி நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். ஆல்ட் பிடிச்சி கிளிக் பண்ணால் எனக்கு இந்த லூப் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுது. இப்போ நம்ம பிவல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பி அமைக்கினீங்கன்னா உங்களுக்கு பிவல் ஓகேங்களா. இந்த இடத்துல நமக்கு ஷார்ப்பான ஒரு பிவல் தேவை. ஓகே, இந்த அளவுக்கு வச்சுட்டு பிவலோட ஆப்ஷனில் போய்ட்டு செக்மெண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வித்தை கூட இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப ஷார்ப்பாகும். ஓகே, இங்கே வச்சுக்கலாம். இப்போது நமக்கு இதை எனபிள் பண்ணி பார்ப்போம். எனபிள் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மோடில் போய் பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜ் கிடச்சிது இங்கே. இப்போது நமக்கு இந்த பேஸ் வந்து நம்ம வந்து மாடல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ் எப்படிமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் ஆகி உள்ளே தள்ளுன மாதிரி இருக்கும், கொஞ்சம் உள்ளே வந்து எம்போஸ் ஆகின மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நம்ம ஃபீலை கொண்டு வரணும். இப்போ நான் இந்த ஃபேஸை நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸை நான் டெலீட் பண்ணுறதுக்கு நார்மலாக டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய எட்ஜ் போய்ட்டு ஆல்ட் கிளிக் பண்ணால் எனக்கு லூப் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுது. நான் இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூவிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளோ டெப்த்தில் அந்த கீழே நம்ம தரையில் வைப்போம்ல, ஸோ அந்த இடம் வந்து இவ்வளோ டெப்த்தில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் மறுபடியும் போட்டு போட்டு எக்ஸ்ட்ரூட் ஆகி அதை வந்து லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் போட்டு போட்டு நல்லா ஸ்கேல் பண்ணிக்கிறேன். நான் இப்போ டாட் அமுக்குறேன்னா எனக்கு இன்னும் கிட்ட போயிடுது. நான் இன்னும் நல்லா ஸ்கேல் சின்னதாக ஸ்கேல் பண்ணிவிட்டு இப்போது நான் எஃப்எம்க்குன்னா எனக்கு ஃபில் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுவோம்னா இதை வந்து எனபிள் பண்ணி பார்ப்போம், சப்டிவிஷன் மாடிஃபையரை. ஸோ ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டோம்னா நமக்கு ஒரு பாட்டம் பேஸ் வந்து பட் ஆனால் இந்த டீட்டெயில் நமக்கு இன்னும் வரல. ஸோ உள்ளே போன மாதிரி. ஸோ இந்த உள்ள ஒரு டீட்டெயிலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் மோட் போயிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், எடிட் மோட் போயிடுது. இப்போது நான் எட்ஜ் மோடில் வச்சுட்டு கண்ட்ரோல் ஆர். நீங்கள் ஒன்று நோட் பண்ணலாம், நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரூடு, ஸ்கேலு, மூவ் டூலு, அப்புறம் வந்து இன்சர்ட் எட்ஜ் டூலு, ஃபில்லு. ஸோ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ டூல் தான் நமக்கு வந்து மாடலிங்கில் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகும், அடிக்கடி யூஸ் ஆகிற டூல். ஸோ வந்து நீங்கள் நோட் பண்ணாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நார்மலாக ஃபஸ்ட்லேருந்தே செஞ்சு காட்டுறேன். ஸோ வந்து எட்ஜ் மோடு போயிட்டு கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு எல்லோ லைன் வந்துடுது. நான் எதையுமே கிளிக் பண்ணாமல் என்னோடய மவுஸ் வீலை மட்டும் சென்டர் மவுஸ் பட்டன் அந்த வீல் இருக்குல்ல அதை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு நிறைய லூப் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு லூப் நிறையா வந்துடுச்சு. இப்போது இந்த லூப்லாம் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம செய்வோம். ஸோ இந்த லூப்பை வந்து இதுக்கு வந்து பிவல் போட்டுருவோம். ஸோ இதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இது கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி ஓகே, ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கட்டும். அதே மாதிரி ஆல்ட் கண்ட்ரோல் பி. ஸோ நம்ம பிவலும் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி, கண்ட்ரோல் பி. ஓகே, ஸோ இதுவுமே நமக்கு ஷார்ப்பாக இருக்கட்டும். இப்போ நம்ம இதை எனபிள் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு ஷார்ப்பு எட்ஜ் வந்துடுது. ஆனால் நம்ம இந்த பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு உள்ளே தள்ளமாக இருக்கும். ஸோ அந்த ஃபீல் எப்படி கொண்டு போகிறதுனா ஃபேஸ் மோடு போயிட்டு இந்த ஃபில் பண்ண ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொபோஷனல் எடிட்டின்னு இருக்குல்ல அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து ஸ்மூத்தில் இருக்கணும். இப்போ நம்ம இதை மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரவுண்டாக ஒரு ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா.
அப்படி ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் கிளிக் பண்ணி மவுஸை கிளிக் பண்ண அப்படியே சென்டர் மவுஸ் வீலை வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே கிளை மூவ் ஆகும், சின்னது பெருசாகும். உங்களுக்கு எந்த தூரம் வேணுமோ வச்சுட்டு, இது என்னென்னா அஃபெக்டட் ஏரியா, இந்த ரவுண்டுக்குள்ளே உள்ள ஏரியா வந்து மெஷ் வந்து அஃபெக்ட் ஆகும், அது மட்டும்தான் மேலே மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் நமக்கு கொஞ்சம் உள்ளே போன மாதிரி அந்த ஃபீல் வந்து வந்துடுச்சு. ஓகேவா? இது வந்து நம்ம மாயா இதில் வந்து ஸ்மூத் செலெக்ஷன் மாதிரி சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ப்ரொஃபஷனல் எடிட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த இதர் டூல் போட்டு பார்ப்போம். ஸோ மாடிஃபையர் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் போட்டாக்கல இது நமக்கு இந்த டெப்த்து கிடச்சிது, உள்ளே அமுங்கின மாதிரி உள்ள டெப்த்து. இப்போ நமக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த இதுவுமே நமக்கு அந்த லூப் வந்துச்சு. இங்கேயுமே நம்ம வந்து இன்னொரு லூப் கிட்ட போட்டுக்கலாம், இல்லைனா இந்த லூப்பே வந்து நம்ம மூவ் பண்ணி கொண்டாந்து கிட்டே வச்சுக்கலாம். ஸோ இதை மாடிஃபையர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ப்ரொஃபஷனல் எடிட்டிங் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கிட்ட வச்சிங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த பேஸ் ஷேப் வந்து நமக்கு வந்துருச்சு. இதில் வந்து உள்ளே நமக்கு லூப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து யூவி பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். Ctrl+R கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு தேவையான லூப்பை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆட் பண்ணிவிட்டு ஓகே, எப்போ எனக்கு கேனோட அவுட்டர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் டாப் வந்து எனக்கு வந்து மாடல் பண்ணணும். ஸோ நான் டாப் மாடல் பண்ணுறது எப்படின்னா, அங்கே தான் நமக்கு நிறைய டீட்டெயில் கொடுப்போம். நான் எடிட் மோடில் போயிட்டு 7 அமுக்குனா எனக்கு டாப் வியூ. ஸோ டாப் வியூ வந்துடுச்சு. இப்போ டாப் வியூவில் நம்ம வந்து டாப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்ம பாட்டமில் உள்ள மிஷின் நமக்கு தெரியுது. ஸோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நமக்கு இந்த லூப்பை தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதுமே நமக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணிடலாம். Z4. ஸோ இப்போது நான் வெர்டெக்ஸ் மோட் போயிட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணி நான் ஹச் கொடுக்குறேன். ஹைட் ஆகிடுச்சு. ஹெச் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். ஆல்ட் ஹெச் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆனது ஷோ ஆகும். இப்போ நான் ஹெச் கொடுத்து ஹைட் பண்ணிட்டு டாப் வியூ போய்ட்டு வரேன். எனக்கு கீழே உள்ளதெல்லாம் வந்து ஹைட் ஆகிடுது. ஓகேங்களா? இப்போது ஹெச் மோட் போயிட்டு நமக்கு இந்த டாப்பில் உள்ள இந்த லூப் தான் நமக்கு தேவை. ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ இதை தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொண்டு வரோம். கீழே உள்ள தான் நம்ம ஹைட் பண்ணிட்டோம். ஸோ டாப் வியூ இதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்டபிள் ஆகிடுச்சு. ஆப்ஜெக்ட் மோடில் வச்சு நம்ம இதை வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இப்போ அதை தான் நமக்கு வந்து ஈர்க்கச்சிக்கும். நமக்கு வந்து கரெக்டாக இதை வச்சு நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே ஸ்கேல் டூல் எடுத்து எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் அவுட்ரு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கிட்டு
ஸோ இது கொஞ்சம் இதாக இருக்கும். இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டுக்குள்ளே வர்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் கொண்டாந்துட்டீங்க. இப்போது இந்த ஆப்ஜெக்டோட எடிட் மோட் போயிட்டு இப்போ நம்ம டாப் வியூ பார்க்கலாம். ஸோ டாப் வியூவில் இப்போ கரெக்டாக நமக்கு அந்த ரவுண்டுக்குள்ளே வந்துடுது. இப்போது நம்ம எட்ஜ் மோட் போயிட்டு இப்போ நம்ம இந்த எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜை ஆல்ட்டு பிடிச்சி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது செலக்ட் பண்ணிவிட்டு டாப் மோட் போயிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருக்குது. இந்த ரெஃபரன்ஸ் இமேஜுமே நம்ம இன்னும் வந்து ஸ்கேல் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு ஸ்கேல். ஓகே, ஸோ நம்ம இப்போது இந்த லூப் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பட் இன்னுமே நமக்கு வந்து பெருசாக தான் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து டைரெக்டாக ஆப்ஜெக்ட் மோட். ஸோ இதுதான் நமக்கு அவுட்டர். ஸோ இதுதான் அவுட்டர் எட்ஜு. ஸோ இந்த அவுட்டர் எட்ஜுக்கு தகுந்த மாதிரி இதை கொண்டு போகிறோம். ஸோ இந்த அவுட்டர் எட்ஜை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஓகே மேட்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம். அதை ஸ்கேல் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இதோட அவுட்டர்லேருந்து நம்ம வந்து மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் டாப் வியூவில். ஸோ நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ எடிட் மோட் போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஹைட் பண்ணனால எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டாப் வியூ வந்துட்டு ஸோ இங்கேருந்து உள்ளே நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வாங்க. கரெக்டாக இந்த எட்ஜ் வச்சு கொண்டு வாங்க. கொண்டாந்துட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த வியூவில் பார்த்தா தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அந்த இமேஜில் வந்து சோடா கேன் வந்து இந்த திக்னஸ் வந்து நமக்கு கொஞ்சம் தடிமன் லைட்டாக வந்து ஸ்லிம்மாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கேல் பண்ணி கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஓகே, இது ஓகே. இப்போ மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இப்போ வந்து எனக்கு வந்து Z ஆக்சிஸில் மூவ் ஆகணும். Z அமுக்கிட்டு நான் கீழாக்கில் கொண்டு போகிறேன். கீழாக்கில் கொண்டு போயிட்டு எனக்கு தேவையான போல் நான் வந்து கீழே இறக்கிக்கிறேன். மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் போட்டு ஸ்கேல் கொஞ்சம் டெப்த் வருது. இப்போ நான் டாப் வியூ போயிட்டு எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வரணும். ஸோ நான் ஸ்கேல் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு அதை கொண்டு வந்துடுறேன். இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு ஸ்கேலு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை மேலே கொண்டு வரணும். ஸோ இந்த இடம் கொஞ்சம் மேடாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடம் மேடாக இருக்கும். மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு ஸ்கேலு
லாபியில் வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொண்டாந்துட்டீங்க. இப்போ இந்த ஷேப் கொண்டு வரணும். ஸோ இந்த ஷேப் கொண்டு வரதுக்கு இப்போது ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேலை டூலை எடுத்துகிட்டு இப்போ நமக்கு ரவுண்டு வந்துடுச்சு. ஸோ இது இந்த அளவுக்கு மேட்ச் பண்ணலாம். இப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த இடமும் வந்துடுச்சு. இப்போ இதையுமே இந்த எட்ஜுக்கும் அந்த எட்ஜுக்கும் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த எட்ஜுக்கும் வந்துடுச்சு. இப்போது எட்ஜ் மோடு போயிட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். மூவ் டூல் எடுத்துக்கிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இதில் இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை நீங்கள் கரெக்டாக வைக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு மேட்சிங் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஸ்கேல் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க ரெஃபரன்ஸ் இமேஜை. ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் ஒன்றா மூவ் பண்ணி அதுக்கு தகுந்த இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டான ஒரு ஷேப் கிடச்சிரும். கரெக்டான ஒரு இது எதுவும் அஃபெக்ட் பண்ணாமல். ஸோ இதை நீங்கள் மாடல் பண்ணோம். நம்ம ஏன் சோடாகான் மாடல் பண்ணுறோம், எல்லாம் பெரிய மாடல் பண்ணாமல் இதையும் சொல்லித்தரீங்க அப்படின்னா, இந்த சோடாகானில் பார்த்தீங்கன்னா இதுதான் மாடலிங் கற்றுக்கிறதுக்கே ஈஸியானது. நான் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் மாடலிங்க்கு வந்து மாயாவுக்கு ஃப்ரீயாகவே நான் போட்டிருக்கேன் டுட்டோரியல். ஸோ அதுக்குமே சோடாகான் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் சோடாகான்னா நம்ம வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லா டூலுமே நம்ம அதில் மேக்ஸிமம் நம்ம மாடலிங்கான எல்லா டூலுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரூடு, ஸ்கேலு, பிவலு, ஃபில்லு, ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் இன்சர்ட் லூப்பு. ஓகே, நமக்கு இந்த பாத் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பர்ஸ்பெக்டிவ் வியூவில் போய்ட்டு மாடல் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். அவுட்டர் போய்ட்டு ஸோ மாடல் நமக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ மாடிஃபையரில் எனபிள் பண்ணி பார்ப்போம். ஸோ மாடிஃபையரில் நமக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இன்னுமே நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பு தேவை. ஸோ இதுக்கு வந்து பிவல் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துக்கு எல்லாம் பிவல் கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எட்ஜ் லூப் செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சி நான் இதை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த லூப் ரெண்டுமே செலக்ட் ஆகிரும். ஸோ அதே மாதிரி ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவும் செலக்ட் ஆகிரும். இப்போ நான் பிவல் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இதில் பிவல் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னுமே எனக்கு இந்த அளவுமே எனக்கு ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னும்போது இதுக்கும் ஒரு பிவல் கொடுத்துக்கிறேன். இல்லைனா நமக்கு இங்கே அந்த வளைவு தெரியாது. அதே மாதிரி இந்த இதுக்கும் நமக்கு பிவல் தேவை. ஸோ இதுக்குமே நமக்கு பிவல் தேவை. ஸோ நம்ம இதை வச்சுட்டு ஆப்ஜெக்ட் மோடில் போய்ட்டு இது கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போது நம்ம உள்ள மாடலை நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணலாம். இப்போ நான் எடிட் மோடு போயிட்டேன். டாப் வியூ போய்க்கிறேன். டாப் வியூ போயிட்டு ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்ம மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எட்ஜ் மோடு போயிட்டு ஸோ ஆல்ட் கிளிக். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரூட் ஆகி உள்ளே வரும். ஓகே, இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகி உள்ளே இறக்கிக்கிறோம். ஸோ அதே மாதிரி நான் எஸ் ப்ரெஸ் பண்ணி
ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதே மாதிரி நம்ம வெர்டெக்ஸை மேட்ச் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக நல்லாயிருக்கும். மாடிஃபையர் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஈவனாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இப்போது இது வந்து கொஞ்சம் டெப்த்து வந்து கீழே இறங்கின மாதிரி வரும். இப்போ இதுக்கு ஒரு டெப்த்து கொடுத்துக்கலாம். இப்போது மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு ஸ்கேலு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஸ்கேல் பண்ணி சின்னதாக வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இங்கே நீங்கள் லூப்பே போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரி வரியாக தெரியும். மாடிஃபையர் ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே இழுத்த மாதிரி தெரியும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி லூப் போட்டு ஃபைனலாக ஃபில் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு இந்த லூப்புக்கெல்லாம் நம்ம வந்து ஷார்ப்பு கொடுத்துக்கலாம். பிவல் ஓகே, இப்போ நமக்கு டாப் சர்ஃபேஸ் ரெடி. இப்போ டாப் வியூ போய்ட்டு நமக்கு இந்த இது வந்து நமக்கு வந்து தேவை. ஸோ இதில் வந்து நம்ம லூப் போட்டுட்டு ஸோ இந்த கார்னர் வந்து நம்ம கொண்டு வருவோம். கண்ட்ரோல் ஆர் த்ரீ. ஓகே, ஸோ 3 வச்சு மூவ் பண்ணிவிட்டு ஓகே இந்த அளவுக்கு கொண்டாடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த எட்ஜஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு இந்த ஷேப் கொண்டு வர மாதிரி. இப்போ வந்து வெர்டெக்ஸ் மோடு போயிட்டு இப்போ இதை மூவ் பண்ணி நம்ம இங்கே வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த ஷேப் நமக்கு வேணும், கரெக்டாக வேணுங்கிற போது ஸோ அதை கொண்டு வரணும். இதையும் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இது ஒரு க்ளோஸ்டு ஃபேஸாக இருந்தால் தான் அதை நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகே, இப்போது நம்ம இதை இங்கே இறக்கிக்கலாம். இது வந்து க்ளோஸ்டு ஃபேஸாக இருக்கணும். என்னென்னா க்ளோஸ்டு ஃபேஸ் மீன்ஸ் இந்த பாருங்கள், இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இது செலக்ட் ஆகுது. இப்போ நான் இதையும் செலக்ட் பண்ணுறேன், இதையும் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இங்கே போயிடுது. ஸோ எனக்கு இந்த இது வந்து எக்ஸ்ட்ரூடாக இந்த ஷேப் வராது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மேட்ச் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வெர்டெக்ஸை தூக்கிட்டு இங்கே கொண்டே வச்சுட்டேன்னா எனக்கு இந்த ஷேப் வந்துடும். ஸோ இதை வந்து எனக்கு அஃபெக்ட் பண்ணாத மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம், இதையுமே இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஸோ இது வந்து அந்த ஷேப் வந்து ஈவனாக வரணும், மேலேருந்து வர்றது. ஸோ அந்த மாதிரி மாடல் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஏன்னா கீழே இருக்கனால நமக்கு அந்த பாத் தெரியல. ஸோ உங்களோட இமேஜினேஷன் தான் எங்கே வரும் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் வச்சு மூவ் பண்ணிவிட்டு. பிளெண்டர் வந்து ரொம்பவும் ஈஸியான ஹேண்டி டூலு, எளிமையாக கற்றுக்கலாம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புமா இருக்குது. நீங்கள் ஃப்ரீலான்ஸும் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம், நிறைய அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ பிளெண்டர் கற்றுக்கிறனால அதே மாதிரி 3D டூல்ஸ் எல்லாமே கற்றுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, வெண்பா மீடியா டெக் அப்படிங்கிற யூடியூப் சேனல். அதில் போய் நான் ஃப்ரீயாகவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த ஷேப் வந்து வந்துடுது. ஸோ இந்த நிலா மாதிரி வந்தது ஷேப் வந்துடுது. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபேஸ் மோடு போயிட்டு இதெல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாடலிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவும் டைம் டேக்கன் ப்ராசஸ். அதே நேரத்தில் அது வந்து ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அப்படியே மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உலகத்தை மறந்து அப்படியே உள்ளே போயிடுவீங்க. ஓகே, நான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து உள்ளே கொடுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு எம்போஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த இடத்த ஓப்பன் பண்ணுவோம்ல, அதுக்காண்டி. இப்போது நீங்கள் எடிட் மோட் போயிட்டு இதை எனேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துடும். இந்த இடத்துல ஒரு லூப் இருக்குது, அதையுமே நம்ம எடிட் பண்ணணும் கரெக்டாக. இது உள்ளே கொண்டு போனால் நல்லா வரும். ஸோ ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு டாப் வியூ போய்க்கிறேன். ஸோ இதை நம்ம தள்ளி வச்சுக்குவோம். டெக்ஸ்ட் மோட் ஓகே. இப்போ நம்ம மாடல் வந்து டாப் வந்து பண்ணிட்டோம். இப்போது இந்த போர்ஷன் வந்து நம்ம மாடல் பண்ணணும். ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்ம மாடல் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் டாப் வியூ, எடிட் ஆப்ஷன். இது வந்து நம்ம தனியாக மாடல் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட் ஏ, நெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஒரு பிளெயின் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளெயின் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பிளெயினை வந்து நம்ம மேலே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பிளெயினை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிவிட்டு நான் இங்கே கொண்டாந்து வச்சுக்கிறேன். டாப் வியூ. ஸோ எனக்கு நான் இங்கே வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து இதை எடிட் மோட் போயிட்டு நான் எடிட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னென்னா இந்த இமேஜ் இன்னும் கீழே இறங்கினா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அந்த இமேஜை வந்து
இந்த ஃபேஸ்லேயே வரப்போகுது. ஸோ எனக்கு வந்து வச்சுட்டு நான் டாப் வியூ போய்க்கிறேன். டாப் வியூ போயிட்டு வயர் ஃப்ரேம் மோட், எடிட் மோட், ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறதுனால ஸோ இதோட வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜ் மட்டும் தான் செலக்ட் ஆகும். இந்த இது நம்ம செலக்ட் பண்ணால் தான் அதோட வெர்டெக்ஸ் செலக்ட் ஆகும் எடிட் மோடில். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணிங்க. இப்போ நம்ம இதுக்கான மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இங்கே ஒரு லூப் போட்டுக்கலாம். ஒரு லூப் போட்டு இப்போ இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். நமக்கு இது தேவையில்லைன்னா கூட நம்ம வந்து இதை வந்து டிசால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா நமக்கு ஓரளவுக்கு ஷேப் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இதுவும் ஒரே மாதிரி இருக்கனால இதை வந்து மிரர் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த இதுக்கு வந்து நம்ம மிரர் மாடிஃபையர் போட்டுக்குவோம். மிரர் மாடிஃபையர் போட்டு இதில் வந்து இந்த சிலிண்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுல எனக்கு இந்த சைடு நான் என்ன எடிட் பண்ணுறேனோ அதுவும் இந்த சைடுமே எடிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வந்து டிஸ்பிளே ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எட்ஜ் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொண்டு போக வேண்டியதான். கிளிக் எக்ஸ்ட்ரூட், இங்கே ஒரு கிளிக். ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரூட் பண்ணி பண்ணுறது தான். உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் மாடலிங்னாவே எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக அவசரப்படாமல் உட்காந்து பண்ணிங்கன்னா அருமையாக வரும். ஓகே, இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து இதில் ஒரு லூப் கூட போட்டு இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல லூப் போட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், இது மாதிரி உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் லூப் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம இங்கே கூட ஒரு லூப் போட்டு இதை இந்த ஷேப் ரவுண்டான ஒரு ஷேப் கொண்டு வர மாதிரி நம்ம இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது இப்போ எக்ஸ்ட்ரூட். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபில் மெத்தடை இங்கே ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு எஃப் கொடுத்தோன்னா ஃபில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எக்ஸ்ட்ரூட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த எட்ஜஸ் வெர்டெக்ஸ் ஃபேஸஸ் இதை மூவ் பண்ணி தான் நமக்கு முழுவாசியான மாடலிங்கும் நாம் பண்ணுறோம். இது ஈவன் வந்து இது வந்து ஒரு ஆர்கானிக் மாடலாக இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக் மாடலாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் மாடலாக இருந்தாலும் சரி, இந்த 3 காம்பனண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு மாடலே வந்து பண்ணுவோம். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியுமே இது தான் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை பர்ஃபெக்டாக உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரூட் அந்த மிரர் மாடிஃபையருமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நம்ம அந்த ஷேப் கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ அந்த மிரர் மாடிஃபையில் ஆஃப் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த பாதி இது நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நம்ம இந்த மிரர் மாடிஃபையரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல், இப்போது இந்த வாக்கில் நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நேராக வந்துடும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம், கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இங்கே கூட நமக்கு ஒரு லூப் போட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா மறுபடியும் இந்த பிளேனுக்கு இந்த இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு நம்ம வந்து மிரர் மாடல் போடுவோம். இப்போது ஓரளவுக்கு மிரர் மாடிஃபையர் போட்டு நம்ம வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ எடிட் மோட் போயிட்டு அப்ளை கொடுத்திங்கன்னா மாடிஃபையர் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸோ பட் ஆனால் இங்கே வந்து எதுவுமே வந்து அட்டாச் ஆகலை. ஸோ இதை போயிட்டு நம்ம வந்து மெர்ஜ் வெர்டெக்ஸ், மெர்ஜ் வெர்டெக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே மெர்ஜ் ஆயிரும். ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் வெர்டெக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இது எல்லாமே மெர்ஜ் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு லூப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஆல்ட் பிடிச்சி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே லூப்பாக செலக்ட் ஆச்சுன்னா இது எல்லாமே மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இது எல்லாமே மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஷேப் வந்து நமக்கு இன்னும் வந்து கரெக்டாக அமையலை. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து கரெக்டாக இதை வந்து ரவுண்டாக கொண்டு வருவோம். இப்போது எட்ஜ் மோடு போயிட்டு, ஸோ வெர்டெக்ஸ் மோடு போயிட்டு கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்கனாவே இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு ரவுண்டான ஒரு ஷேப் கிடைச்சிது. அதே மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த கூட மேட்ச் பண்ணிடலாம்.
நம்ம ஃபில் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் Ctrl+A இவ்வளோ பெருசு வர்றது. ஸோ ஷோடகேன் ஓப்பனு இவ்வளோதுக்கு வச்சு தான். இப்போ Ctrl+R கொடுத்து இதை லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம சப்டிவிஷன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபீல் வந்துடுது. இல்லைன்னா நம்ம உள்ளேயுமே நம்ம ஒரு லூப் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நம்ம லூப் போட்டுக்கலாம். இப்போ இதை கொண்ட மெஷ்ஷில் கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம சோடா கேன் மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சென்டரில் மட்டும் ஒரு சிலிண்டர் வச்சோம்னா நமக்கு சோடா கேன் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ டாப் வியூ போய்ட்டு வயர் ஃப்ரேம் மோட் இதில் போய்ட்டு ஒரு சிலிண்டர் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இதை மட்டும் ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்லாஷை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் இந்த ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ். ஸோ பேக் ஸ்லாஷ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணாத மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும், ஐசோலேட் ஆகும். இப்போ நமக்கு கீழே உள்ளது தேவையில்லை. ஸோ எடிட் மோடில் போயிட்டு ஃபேஸ் மோட், டெலீட் ஃபேஸ். ஸோ மேலே உள்ள ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த எட்ஜ் இதுக்குமே ஒரு பிவர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதோட மாடிஃபையர் எல்லாத்தையுமே எடுத்து விட்டு ஸோ இமேஜஸ் எல்லாமே ஹைட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டோம். இப்போது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு
கண்ட்ரோல் ஜே அமுத்தினீங்கன்னா ஜாயின் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து மாடிஃபையர் ஆட் பண்ணிடலாம். சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு கேன் வந்து ரெடி. ஸோ நம்ம வந்து மாடல் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து டெக்ஸ்சரிங், யூவி பிரித்து டெக்ஸ்சரிங் பண்ணுவோம். ஸோ அந்த டெக்ஸ்சரிங் பார்ட் வந்து எப்படி பண்ணுறோன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்சரிங் பார்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியல் அசைன் பண்ணி மாடிஃபையர்லாம் அசைன் பண்ணுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.